திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்றாங்க, அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சது ஏதோ வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு அதை வந்து டிமோட்டிவேஷன் பண்ணணும், எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்ல நினைச்சேன். ஆனா உண்மைக்குமே அந்த திவாகர் அப்படிங்கிறவர் வந்து அந்த கவின் அண்ணா, அந்த அண்ணா இறந்தாங்க இல்லையா, அதை பத்தி பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. ஏன் தூண்டுறீங்க, இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு எதுக்கு நீங்க தூண்டுறீங்க, நீங்க உங்களோட இடத்துல இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா, அவங்கவுங்க ஜாதியிலே வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. அண்ட் இன்னொரு ஒரு இன்டர்வியூல வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து போயிட்டு அவர் வந்து மைக் போட்டிருந்திருக்கிறாரு, அது வந்து ஆஃப்ல இல்ல ஆன்ல தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ சொல்றாரு, இந்த ஜிபி முத்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி, அவங்க வந்து ஏதோ லோ காஸ்ட், அவங்கள பத்தி பேசக்கூடாது, அவங்க ஜிபி முத்து போட்டோவையும் திவாகர் இருக்காரு அவங்க 2 பேர் போட்டோவையும் ஜாயின் பண்ணி வச்சாலே அவருக்கு வந்து மானக்கேடாம். இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது வந்து நடந்துட்டே தாங்க இருக்கும். தயவு செஞ்சு வந்து ஜாதியை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இதை மாறுங்க. உங்க குழந்தைங்களுக்கும் சரி, நீங்களும் சரி, அந்த ஜாதி அப்படிங்கறத வந்து சொல்லியே கொடுக்காதீங்க. அது வந்து வேணவே வேணாம் நம்மளுக்கு. உண்மைக்கும் சொல்ல போனா எதுக்கு அது, அதை வச்சு ஒண்ணுமே இல்லை, கெட்டதுதான் நடக்குங்க அதை வச்சு, நல்லது ஒரு இடத்துலயுமே நடக்கல. அப்புறம் எதுக்கு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஜாதி பேரை. இந்த வீடியோ வந்து நான் எடுக்கணும்னு நினைக்கல, ஆனா உண்மைக்குமே வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த திவாகர் அப்படிங்கிறவர் வந்து அந்த மாதிரி பேசினது. எனக்கு ஜிபி முத்து ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவரால முடிஞ்சது ஏதோ யூடியூப் டைம்ல இருந்து அவரோட பிரைம் டைம்னு சொல்லலாம், அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுவாரு, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. அவரை வந்து இந்த மாதிரி டீக்ரேட் பண்ணி பேசுறாரு இந்த திவாகர் அப்படிங்கிறவர். எந்த விதத்துல வந்து இது நியாயம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. எப்போதான் இது வந்து முடிய போகுது அப்படிங்கறதும் தெரியல. ஹோப்ஃபுல்லி வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு இதை வந்து பரப்பாம இருக்கணும். அது வந்து எல்லாரும் வந்து நினைக்கணும். இந்த ஜாதிங்கிற பேர்ல வந்து நடக்கிற இந்த கொலை இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களுக்கும் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. நம்ம வீடியோஸ் வந்து ஒரு 100-200 பேர் பார்த்தா கூட எனக்கு பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கு இது போய் ரீச் ஆகட்டும், அவ்வளவுதான். இது வந்து சொல்லணும்னு நான் நினைச்சேன்.